வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கருப்பு எள்ளு பூர்ண கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதனுடைய செய்முறையை நம்ம இப்போ எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் அளவில் நான் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 கப்பு அளவில் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து கொழுக்கட்டைக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா வந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சமாக தண்ணி தொட்டு இப்படியே பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் கையிலலாம் மாவு ஒட்டவே ஒட்டாது. நல்லா இது மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டோம். இதை எடுத்து வச்சிடலாம். எள்ளு பூர்ணம் செய்கிறதுக்கு 150 கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதை இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசனையோடு பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதை நல்லா இது மாதிரி பொரியணும். இப்போ அதை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சிருந்த எள்ளை நல்லா இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அதாவது கொஞ்சம் அப்படி தெளிச்சா மாதிரி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது பாகு மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம செஞ்சோம்னா தூசுலாம் இருக்காது. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை மறுபடியும் இதில் சேர்த்துடலாம். இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் காய்ச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருப்பு எள்ளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே 1/2 மூடி தேங்காய் திருவுனதை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள்ளு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது மாதிரி சுருண்டு வரணும். இதை ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம பூர்ணம் நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நல்லா இது மாதிரி பவுடர் ஃபார்மில் வந்துடும் ஆறுனதுக்கு அப்புறம். இதே வந்து வெள்ளை எள்ளு இருந்தாலும் செய்யலாம். கருப்பு எள்ளு வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதனால் நான் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ரெடி பண்ணி வச்சதை இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். மாவை எடுத்துகிட்டு அப்பப்போ மூடி வச்சிடணும். அப்போ தான் காயாத இருக்கும். நல்ல எண்ணெய் தொட்டுட்டு செஞ்சோம்னா நல்ல விரிசல் வராத இருக்கும். இந்த சொப்பு செய்கிறது வந்து நம்ம ஈவனாக மெல்லிசாக அப்படியே பிடிச்சிக்கிட்டே வரணும். நல்லா அழகாக வந்துடும். நல்லா இந்த மாதிரி விரிசல் வராத வரணும். இப்போ இந்த எள்ளு பூர்ணத்தை உள்ளே வச்சிடலாம். எப்படி தேவையோ தேங்காய் மாதிரியோ இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லையோ எப்படி வேணாலும் நம்ம இதை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே டிசைன் வேணுனாலும் அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழகாக ஷேப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி மோல்டு நிறைய இப்போ கிடைக்கிது. அதில் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா இது மாதிரி ஈவனாக ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு மாவை இதில் வச்சிடணும். இது வந்து ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ இந்த பூர்ணத்தை இதில் வச்சிடலாம்.
வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் அந்த மாவு வந்து அதை அப்படியே எடுத்துடலாம். அழகாக தேங்காய் ஷேப்புக்கு எவ்வளோ அழகாக வந்திருப்பாருங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மோதகம் செய்யக்கூடிய மோல்டு. இப்போ இதுலேயும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பூர்ணத்தை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியிலையும் இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி ஃபில் பண்ணிடணும். இதை ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சோமாச மோல்டில் செய்கிறதுக்கு நம்ம மாவை வந்து வாழை இலையில் தட்டிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மெல்லிசாக ஈவனாக இருக்கும். நல்லா இது மாதிரி மெல்லிசாக தட்டிக்கலாம். இப்போ அதை எடுத்துகிட்டு இது மாதிரி மோல்டில் வச்சிடலாம். நல்லா 2 பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா அழகாக வந்துடும். நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கு. இதில் இது மாதிரி ஒரு வாழை இலையை வச்சிடலாம். இதில் வந்து நம்ம நல்லா எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து இது மாதிரி வேக வச்சிடலாம். இப்போ 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதை வச்சா நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் கருப்பு எள்ளு பூர்ண கொழுக்கட்டை சூப்பராக வந்திருக்கு. இது வந்து விநாயகருக்கு ரொம்ப உகந்தது, இந்த கருப்பு எள்ளு வச்சு செய்கிறது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.